வாங்க வாங்க என்று உபசரித்துவிட்டு முன்னரையில் இருந்த ஜெகநாதனை எச்சரித்தால் அவனும் விரைந்து சென்று திரு பத்மநாபனை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றான். வாட்ட சாட்டமாக உயரமாக இருந்த பத்மநாபன் முகத்தில் தெரிந்த கண்டிப்பை பார்த்து சந்திராவுக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. வெள்ளை ஸ்போர்ட்ஸ் ஷர்ட்டும் பேண்ட்டுமாக கச்சிதமாக புறப்பட்டிருந்த சுகுமார் பார்க்க முன்னை விட லட்சணமாக காணப்பட்டான். வீணாவும் வந்து உட்கார்ந்துட்டுமே. சாரதா ஜாடையாக சொன்னதை புரிந்து கொண்டு மூச்சிறைக்க சந்திரா மாடிக்கு ஓடினாள். அவெல்லாம் வந்தாச்சு, நீயும் கீழே வந்துடு. ஒட்டு மொத்தமா கையை குவிச்சு நமஸ்தேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா உட்காந்துக்கோ. பாட சொல்லி யாரும் வற்புறுத்த மாட்டா என்று தைரியம் சொன்னாள். தோழி நளினியிடம் அன்று காலை இந்த சங்கதியை மெல்ல ரகசியமாக சொன்ன போது அவள் சிரித்தாள். என்னவோ அதிசயமா சொல்ல வந்துட்டியே. இதோட 2 மாப்பிள்ளை வீட்டார் பெண் பார்க்க வந்து போனாங்க. என்ன உனக்கு ஒருத்தரையும் பிடிக்கலையா? முதலில் வந்த மாப்பிள்ள சுமாரா இருந்தான். எனக்கு அவன் அம்மாவை கட்டோட பிடிக்கல. தெத்துப்பல்ல அடிக்கடி காட்டிக்கொண்டு உரத்த குரல்ல பேசினா. என்னால சகிச்சுக்க முடியல. மாப்பிள்ள ஓகேன்னு சொல்லிட்டா இந்த அம்மாளோட கொஞ்ச காலமாவது குடுத்தனம் பண்ணணுமேன்னு நினைச்சு பயந்து வேண்டாம்னுட்டேன். 2வது வந்தவனையும் பிடிக்கலையா? அவன் கொஞ்சம் குள்ளமா தடியா இருந்தான். நிறமும் நல்ல கருப்பு. திருன்னு அவன் நான் விழிச்சதும் அசடு வழிய பேசினதும் பார்த்ததுமே வேண்டாம்னு மனசுல முடிவு செய்துட்டேன். எப்படி இருவரையும் வேண்டாம்னு ஒதுக்கின? நேர முகத்துக்கு எதிரே சொல்றது நாகரிகம் இல்லையே. அதுவும் நாம படிச்ச பெண்களாச்சே. இன்சல்ட்டிங்கா சொல்லக்கூடாது பார். பெரியவங்களை பேச விட்டுட்டு காஃபி எடுத்துக்கொண்டு வர்றது போல அம்மாவோட உள்ள போனேன். எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல, வாக்கு கொடுத்துட்டு பின்னால அவஸ்தப்படாதீங்கன்னு கண்டிப்பா சொல்லிட்டேன். வீணா, உனக்கு பிடிக்காட்டி அம்மா கிட்ட மெல்ல சொல்லிடு. இல்லாட்டா பெரியவங்க பாட்டுல பேசி முடிச்சுட்டு ஹனிமூனுக்கு எங்க அனுப்புறதுன்னு திட்டம் போட்டுடுவாங்க. பிறகு மறுக்கிறது அசிங்கம். மாப்பிள்ள பசங்க வந்து பாத்துட்டு பெண்ணை பிடிக்கலன்னு சொன்ன உரிமை இருக்கிறா போல நமக்கும் இருக்கே. நாம என்ன பழங்காலத்து 10ஆம் பசலிகளா? நாணி கோணி கொண்டு கதவு மூலையில இருந்து எட்டி பார்க்க? மாப்பிள்ள பையன் நம்ம முறைச்சு பார்த்தா நாமும் பதிலுக்கு வெறுப்பா பார்க்க முடியும். உங்க குவாலிஃபிகேஷன் என்ன? எங்க வேலை பாக்குறீங்க? ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா? பிடிச்ச கதாநாயகியர் கதாசிரியர் யார் அப்படின்னு மடமடன்னு கேள்விகள் கேட்க நமக்கும் துணிச்சல் இருக்கு இல்லையா? சிநேகிதிகள் இருவரும் வேடிக்கையாக பேசி சிரித்தனர். தோழியின் அனுபவ அறிவுரைகளை நினைவில் வைத்துக் கொண்டு மாடிப்படிகளில் மெல்ல இறங்கி வந்தாள் வீணா. தோலை விட்டு நழுவிய சில்க் புடவையை சரி செய்து கொண்டு முன்னறைக்குள் வந்தவள் திடுக்கிட்டு போனாள். புன்னகை தவழ்ந்த முகத்துடன் சுகுமார் உட்கார்ந்திருந்தான். பக்கத்தில் அந்த ஹோட்டலில் பார்த்த பச்சை வண்ண மைசூர் சில்க் மாமி அன்று வெளிர் மஞ்சள் பட்டு புடவையில் கம்பீரமாக உட்கார்ந்திருந்தாள். அவளின் மறுபக்கத்தில் பருமனான அமர்ந்திருந்தவர்தான் திரு பத்மநாபனோ? நெஞ்சு தீவிரமாக அடித்துக் கொண்டது. இது யாருடைய ஏற்பாடு? அன்று கன்னத்தில் அறை வாங்கி கொண்ட ஆத்திரத்தில் இவன் இப்படி பழிவாங்க புறப்பட்டிருக்கிறானா? குபுக்கென்று எழுந்த கோபத்தை அடக்கிக் கொண்டாள். கைகளை குவித்து எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்துவிட்டு ஒரு பக்கம் தனியாக இருந்த சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டாள். எல்லோரும் பேசினார்கள், சிரித்தார்கள். ஆனால் அவள் மௌனமாக தரையில் விரித்திருந்த கம்பளத்தில் இருந்த பூக்களை எண்ணிக்கொண்டிருந்தாள். இடையே ஒரு முறை தலையை நிமிர்த்திய போது தன்னையே பார்த்து கொண்டிருந்தான் சுகுமார். பெண் பார்க்க வந்து விட்டான் அயோக்கியன். உடனே மாலையை எடுத்து வந்து வீணா அவன் கழுத்தில் போட்டு விடுவாள் என்ற எண்ணமோ பற்களை கடித்துக் கொண்டாள். டிஃபன் சாப்பிட எல்லோரும் எழுந்தார்கள். அம்மா புடவை தலைப்பை செருகிக் கொண்டு வேகமாக பின்னால் சென்றாள். காஃபி கெட்டிலை தன் கையில் வாங்கி கொண்ட மகளை பார்த்து மெல்ல சிரித்தாள் சந்திரா. மனம் போல மாங்கல்யம் வாச்செடுத்துன்னு ரொம்ப குஷியா? தாயாரை முறைத்தாள் மகள். அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துடாதீங்க, எச்சரிக்கைத்தான் உள்ள ஓடி வந்த. ஏன் இப்படி ஒரு தடை உத்தரவு? எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல. இவரை நான் கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. கையில் இருந்த அல்வா கிண்ணத்தை தவற விட்டு விடுகிறவள் போல சந்திரா பதறி போனாள். என்ன சொல்ற? ஒரே குழப்பமா இருக்கே. இந்த பத்மநாபன் வீட்டவர்கள் தான் பெண் பார்க்க வருகிறாங்கன்னு முன்னமே தெரிஞ்சிருந்தா நான் வேண்டாம்னு சொல்லி தடுத்திருப்பேன். சரி, வந்துட்டாங்க. மரியாதையா பேசி அனுப்பிடுங்க. அப்பா சொன்னார் அது இதுன்னு என்ன நீங்க வற்புறுத்த முடியாது. கண்டிப்பாக சொல்லிவிட்டு போலி புன்னகையுடன் காஃபி கெட்டிலே சுமந்தபடி சாப்பாட்டறைக்குள் நுழைந்தாள். பார்க்க பெண் அழகா இருக்கா, பதவி சாவும் காணப்படுறா என்று எண்ணிய பத்மநாபன் மனைவியையும் மகனையும் பெருமையோடு பார்த்தார். சம்பிரதாயத்திற்காக காஃபி டிஃபன் சாப்பிட அவர்கள் உட்கார்ந்திருந்தனர். சாரதா ஸ்பூனால் தூளி அளவு அல்வாவை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு காஃபியை டம்ளரில் நிறைத்து தன் அருகே மேஜை மேல் வைத்த வீணாவை கடைக்கண்ணால் பார்த்தாள். அடக்கமா இருக்கா. 2 பேரும் ஆசைப்படுறாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா போறோம். சுகுமாருக்கு கல்யாணமானா திருத்தணி முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்றதா வேண்டுதல. கல்யாணமானதும் குடும்பத்தோட முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வரணும்.
மூத்த மாட்டு பெண்ணுக்கு சுகுமாரோட பாட்டியின் வயிறு அட்டிகையே போட்டாச்சு. துர்காவுக்கு என் அட்டிகையை தந்துடுறதாக தனியா வச்சாச்சு. இவளுக்கு ஜெகநாதன் தான் ஒரே பெண்ணுக்கு ஏகப்பட்டது செய்வார். இருந்தாலும் நம்ம பக்கத்திலேயே என் வைர நெக்லஸ போடுறது தானே நியாயம். கிரக பிரவேசத்துக்கு மூத்தவளுக்கு வாங்கினா போல ரஸ்ட் கலர்ல புடவைய வாங்கிடணும். எத்தனை வேலை இருக்கு. அல்நாஷ்கா போன்ற மனோராஜ்யத்தில் சஞ்சரித்த சாரதா கணவர் தொண்டையை செருமும் சத்தம் கேட்டு விழித்து கொண்டால், வீட்டுக்கு கிளம்பலாமா என்று பார்வையால் ஜாடை செய்த பத்மநாபன் முதலில் எழுந்தார். இடத்தை காலி செய்ய மனம் இல்லாதவன் போல வீணாவை இன்னொரு தடவை ஆசை தீர பார்த்துவிட்டு தயக்கமாக எழுந்திருந்தான் சுகுமார். பெண் பார்த்த கையோடு மற்றவைகளை பேச சாரதாவுக்கு பிடித்தமாக இருக்கவில்லை. துர்கா வர முடியாதபடி போச்சு. காத்தால பாத்ரூம்ல கால் சுலுக்கி கொண்டுட்டா. பெண் எப்படி இருக்கா நான் பார்க்கலையேன்னு போனதும் என்னை தொலைக்க போறா. அவளை தனியா ஒரு நாளைக்கு மறுபடியும் அழைச்சிட்டு வர வேண்டியிருக்கும். அப்போ மற்ற விஷயங்களை பேசிக்கலாம் என்றபடி சந்திராவின் கைகளை அன்போடு பற்றி கொண்டாள். அவ 2 பேருக்கும் பிடிச்சு போயிருக்கு. நமக்கும் ஆட்சேபனை இல்லை. மற்றதெல்லாம் உங்க இஷ்டப்படி செய்யுங்கோ. துர்காவோட வரச்ச மனசு விட்டு பேசிப்போம், சரிதானே என்று புன்முறுவலித்தாள். சந்திரா தலையை ஆட்டினாள். அடிவயிற்றில் நெருப்பாக ஒரு கிளி. எப்படியாவது அவர்கள் எல்லோரும் புறப்பட்டு போனால் போதும் என்பது போன்றதொரு மன அயர்வு. மாப்பிள்ளையை தனக்கு பிடிக்கவில்லை என்று வீணா சொல்லிவிட்டாளே, அதை எப்படி சாரதாவுக்கு தெரிவிப்பது? வந்தவர்கள் போன பின்பு உற்சாகமாக உள்ளே வந்த ஜெகநாதன் மகளின் கன்னத்தை செல்லமாக வருடினான். கல்யாணத்துக்கு முந்தி உன் பெரியப்பா வீட்டுக்கு போய் ஒரு 10 நாள் தங்கிட்டு வா. மதுரை மீனாட்சியை தரிசனம் பண்ணிவிட்டு என் மண்ணி அலமேலுவ திருப்திப்படுத்துறா போல பவ்யமா நடந்து கொண்டு வந்துடணும். உன்னை அவங்க வீட்டுக்கு அனுப்புறதே இல்லைன்னு என் மேல பெரிய புகார். மாப்பிள்ள ஷோக்கா தான் இருக்கான், ஓகே தானே? வேடிக்கையாக கேட்டான். வீணா முகத்தை சினுங்கிவிட்டு மாடிக்கு விரைந்து விட்டாள். முன்னறைக்கு சென்ற கணவனை பின்தொடர்ந்தாள் சந்திரா. சுற்றும் முற்றும் பார்த்தாள். வேலைக்காரர்கள் யாரும் அருகில் தென்படவில்லை. உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கவில்லையாம். அதனால நீங்களே நாசுக்காக ஏதாவது காரணம் சொல்லி கத்திரிச்சு விடுங்க என்றாள். திடுக்கிட்டு போனான் ஜெகநாதன். ஏன் பிடிக்கல? இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் வலுவுல நமக்கு கிடைச்சிருக்கு. அவன் குரலிலே ஆதங்கம் தொனித்தது. பல வருஷங்களுக்கு முன்ன இப்படித்தான் என் அப்பா என்கிட்ட சொன்னார். வறட்சியாக சிரித்தான் அவன். உனக்கு ஆரம்பத்துல என்ன பிடிக்கல, பின்னால? சிவந்து போன தன் முகத்தை மெல்ல திருப்பிக் கொண்டாள். அதெல்லாம் பழைய கதை. வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் பழக்கம் பரவலா இருந்த காலம் அது. இப்போ வீணாவை நாம அவ இஷ்டத்துக்கு எதிராக கட்டாயப்படுத்த முடியாது. அது தவறும் கூட. கல்யாணம் 1000 காலத்து பயிர். கவலையோடு ஜன்னல் பக்கம் பார்த்தான் கணவன். இது வீண் விவகாரம். பேசாம இருந்த பத்மநாபனை பெண் பார்க்க வர சொல்லிவிட்டு இப்போ மூஞ்சில் அடிச்சா போல மறுத்தா என்ன அர்த்தம்? வீணாவை அதட்டி மிரட்டி கல்யாணத்துக்கு உட்பட செஞ்சுட்டு 6 மாசத்துல டைவர்ஸ் வேணும்னு அவன் நம்ம வீட்டில் வந்து அழுதுண்டு நின்னா என்ன செய்வேல்? அப்போ ஏற்பட போற சங்கடத்தை விட இப்போ வரப்போற மனத்தாங்கள் எத்தனையோ பரவாயில்ல. ஏதாவது காரணத்தை சொல்லுங்க. சந்திரா, நீ ஏன் அந்த மாமிக்கிட்ட பேசிடுறது தானே? கூடாது, இது கௌரவ பிரச்சனை. பெண்ணின் தகப்பன் தான் சொல்லணும். சந்திரா அழுத்தமாக கூறிவிட்டு மாடிப்பக்கம் விரைந்தாள். தன் படுக்கையில் கட்டிலின் மீது சாய்ந்து கொண்டு நகத்தை கடித்து கொண்டிருந்த வீணா காலடி ஓசை கேட்டு நிமிர்ந்தாள். இடுப்பிலே கைகளை ஊன்றியபடி நின்ற சந்திரா மகளை கோபத்துடன் வெறித்தாள். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். இது உன் காலேஜில் போடுற நாடகம் இல்லை. பெரிய மனிதர் வீட்டு பொல்லாப்ப விலைக்கு வாங்கிட்ட. சுகுமாருக்கு என்ன குறைச்சல்? படிப்பு இல்லையா, அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? குணம் இல்லை, சீறினாள் மகள். பின்ன அவனோட ஏன் நெருங்கி பழகின? காதலிக்கிறேன்னு அவனுக்கு ஆசை காட்டினியே ஏன்? யார் அப்படி செய்தா? அவனை எனக்கு முன்ன பின்ன கூட தெரியாது. உன் புது செருப்பு அவன் வீட்டுக்கு தானே நடந்து போச்சா? அவன் அதை கொண்டு வந்து கொடுத்தான். அவன் வீட்டுக்கு நீ ஏன் போன? எனக்கு மானம் போகுது. நடந்ததை நன்னா தெரிஞ்சுக்கிட்டா நீங்க வெட்கப்பட தேவையில்லை. கொஞ்ச நாளா இந்த சுகுமார் என் கார் பின்னால தன்னோட டொயோட்டோவை ஓட்டிட்டு வந்தான். சினிமா வில்லன் போல. பின்னால வர்றதும் முன்னால வந்து சிரிக்கிறதும் மேல தவறி போய் இடிச்சிட்டாப்ல நடிக்கிறதுமா என் வயிற்றறிச்சல கொட்டி கொண்டிருந்தான். ஏன் முதல்லயே என்கிட்ட வந்து சொல்லல? வேலையத்த அடிப்பசங்க செய்யற விஷமத்தை நானே சமாளிக்கலாம்னு சொல்லல. எப்படியோ நம்ம வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டான். நான் யாருடைய பெண்ணுன்றதையும் தெரிஞ்சு போச்சு. பெரிய வலையா வீசி அம்மாவை ஏவி விட்டான். இவன் பத்மநாபனோட பையன்னு எனக்கு தெரியாது. எங்க காலேஜ் டிராமா டிக்கெட் விற்க மிஸ்ஸஸ் பத்மநாபனை பார்க்க நான் போனேன். இந்த தடியன் தனியா வீட்டுல இருந்தான். என்னை மடக்கிண்டு காதல் ஊதல்னு உளர்னான். கல்யாணம் பண்ணிக்கோன்னு வழி மறிச்சு இடைஞ்சல் பண்ணா. என்னால கோபத்தை அடக்கிக்க முடியல. ஓங்கி கன்னத்துல அடிச்சுட்டு ஓடி வந்துட்டேன்.
செருப்ப அந்த அவசரத்துல விட்டுட்டு வந்துட்டேன். அத தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு இங்க வந்து நின்னு இருக்கான். அம்மா, நான் சொன்ன அத்தனையும் உண்மை. எனக்கும் சுகுமாருக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. என்னை நம்புங்க ப்ளீஸ் அம்மா என்று விம்பி எழுத தன் மகளை மார்புடன் அணைத்து கொண்டாள் சந்திரா. இதென்ன வேடிக்கை? சரித்திரம் திரும்பும் என்பார்களே, அது போல அவள் வாழ்க்கையில நடந்தது போல அவளது மகளின் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு சம்பவமா? சந்திரா தைரியசாலியான பெண்தான். ஆனால் வீணாவை போல தன்னிடம் வம்பு செய்யும் ஜெகநாதன் கன்னத்தில் ஓங்கி அறைய துணிவிருக்கவில்லையே. வற்புறுத்தப்பட்ட கல்யாணத்திற்கு ஒப்புக்கொண்டு வெறுப்புடன் வாழ்க்கையை தொடங்கி பின்னர் அவனது உணர்வுகளை தன் செய்கைகளால் அடித்தாள். காலந்தாழ்ந்த தண்டனைதான் அது. என்ன அம்மாவும் பெண்ணும் என்ன முடிவுக்கு வந்திருக்கேள்? எனக்கு தெரிஞ்சா நல்லது. கேட்டுக்கொண்டே கதவருகில் வந்து நின்ற கணவனை திரும்பி பார்த்தாள் சந்திரா. அந்த நாள் நினைப்பு நீர்வீழ்ச்சியாக நெஞ்சில் எழ காது மடல்கள் சூடாகி போயின அவளுக்கு. அன்று ஜெகநாதனை புரிந்து கொள்ளாது வெறுத்து ஒதுக்கின பின்னர் அதே ஜெகநாதனது அன்புக்கு அவள் எப்படி ஏங்கி தவித்தாள்? ஆனால் இப்போது நிலைமையே வேறு. வீணா இந்த காலத்து பெண். அவளை வற்புறுத்த முடியாது. அப்படியே கட்டாய கல்யாணம் நடந்துவிட்டாலும் தாயை போல அதை ஏற்று சமாளித்து வாழ்க்கையை புரிந்து கொள்ள வீணாவுக்கு பொறுமை இருக்காது. கல்யாணமான மறுநாளே பிறந்தகத்தில் வந்து நிற்பாளே. வீணாவுக்கு சுகுமாரனை கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு சொன்ன முடிவுல மாற்றம் ஏதும் இல்லைன்னு உங்க பெண்ணு அழறா. சச்சை, எதுக்கு அழணும்? உன்னை நான் வற்புறுத்த நினைப்பேனா? உண்மைய சொல்ல போனா உனக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ண எனக்கே இஷ்டம் இல்லை. அசடு, கண்ணை தொடச்சிக்கோ. உனக்கு பிடிக்கலன்னா அது எனக்கும் பிடிக்கலன்னு தான் அர்த்தம். கொஞ்ச நாள் கழிச்சு நானே பத்மநாபனுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். அருகே வந்து மகளின் கண்ணீரை துடைத்து சமாதானப்படுத்தினான். நாட்கள் பல விரைந்தன. அவர்கள் பெண் பார்க்க வந்து போன நிகழ்ச்சியை வீணா மறந்தே போனாள். அன்று மறுநாள் அவளது பெற்றோர்களின் திருமண நாள். ஏதாவது ஒரு சிறு பரிசும் வாழ்த்துக்காடும் வாங்கிச் சென்று மறுநாள் அப்பாவும் அம்மாவும் காஃபி டிஃபன் சாப்பிட கீழே வரும் முன் மேஜை மேல் வைத்து அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற ஆசை உந்த அண்ணா நகரில் இருந்த பரிசு பொருள் கடைக்குள் நுழைந்தாள். அழகான வாசகம் கொண்டதொரு கார்டை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அவளது பெற்றோர்களுக்கு அவள் பரிசுகளை வழங்குவது சாத்தியப்படாத ஒன்று. அம்மாவிடம் என்னதான் இல்லை, அப்பாவுக்கும் என்னத்தை வாங்குவது? பல தடவை சுத்தி பார்த்துவிட்டு முடிவில் அப்பாவுக்கு ஒரு பேனாவும் அம்மாவுக்கு ஒரு சிறு மணிப்பர்சும் வாங்கி கொண்டாள். பணம் கொடுத்துவிட்டு கடைக்கார பையன் கட்டித்தந்த பார்சலுடன் அவள் திரும்பும் போது திடுக்கிட்டு நின்று விட்டாள். உன்னிடம் நான் பேச விரும்புறேன், ஒரே ஒரு நிமிஷம்தான். மறுப்பு இல்லையே? கேட்டபடி அவள் அருகில் நின்று கொண்டிருந்தான் சுகுமார். அந்த கடைக்கு அவள் போவாள் என்று அவனுக்கு எப்படி தெரியும்? மறுபடியும் பின்தொடர்ந்து விளையாட்டை ஆரம்பித்து விட்டானா மடையன்? உதட்டை கடித்துக்கொண்டு அவனை உறுத்து பார்த்தாள். உன் பொழுத வீணாக்க மாட்டேன்னு உறுதி சொல்றேன். ஒரே ஒரு சந்தேகம், அதை உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். 2 தடவை உன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணின, நீ வீட்டில் இல்லைன்னு உன் அம்மா சொன்னாங்க. இந்த சில நாட்களில் அவன் மிகவும் மாறிப்போயிருந்தான். அந்த உல்லாச பார்வை, வேடிக்கையான சிரிப்பு இரண்டும் மறைந்து விட்டிருந்தன. இளைத்து கருத்து சோர்ந்து போய் காணப்பட்டான். ஒரு கணம் உள்ளத்திலே தோன்றிய இரக்க உணர்வை இறுக்கமாக அடக்கி கொண்டாள். எல்லாம் பெரிய வேஷம், ஆசாமி நடிக்கிறான். தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டாள். இப்படி நகர்ந்து நின்று பேசலாமா? வராண்டா இருந்த பக்கம் அவன் ஒதுங்கிக் கொண்டான். சீக்கிரம் சொன்னான் நல்லது என்று தோலை குலுக்கி வீணா நகர்ந்து நின்று கொண்டாள். உன் படிப்பு முடியும் வரை உனக்கு கல்யாணம் செய்துக்க விருப்பம் இல்லைன்னு என் அப்பாவிடம் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கூட உங்களுக்கு புரியலையா? ஜாதகம் பொருந்தல, படிப்பு முடியணும் என்று சொல்வதன் காரணம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த வரனை பிடிக்கலன்னு முகத்தில் அடித்தார் போல் சொல்றதை விட்டுட்டு மனசை புண்படுத்தாம ஏதாவது சாக்கு சொல்லி தவிர்க்கிறதுன்னு பொருள். எனக்கு உங்களை பிடிக்கல, அவ்வளவுதான். காரணம் உங்க நடத்தை. வெரி சாரி, குட் பை சொல்லிவிட்டு வேகமாக காருக்குள் ஏறிக்கொண்டாள். வண்டியை ஓட்டிக்கொண்டு நெஞ்சம் பதைக்க கண்ணாடி வழியே பார்வையை பின்புறம் ஓட்டினாள். சுகுமாரின் டொயோட்டோ அவளை பின்பற்றவில்லை. அன்று பிற்பகல் சந்திரா மாதர் சங்க கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வேண்டியிருந்தது. குடும்ப பெண்களின் சௌகரியத்தை உத்தேசித்து கூட்டம் எப்பொழுதும் போல 3 மணி அளவில் நடந்தது. 5 மணிக்குள் முடிந்தது. கிளம்பும் போதே சந்திராவுக்கு கொஞ்சம் படபடப்பாகத்தான் இருந்தது. சிநேகிதி நர்மதா சில நாட்களாக அவளை தொலைபேசியில் கூப்பிடவே இல்லை. அடிக்கடி அழைத்து அறுக்கும் அவள் டக்கென்று வெட்டி கொண்டதன் காரணத்தை சந்திரா அறிவாள். தன் உறவுக்காரர் பத்மநாபன் பிள்ளைக்கு மனத்தாங்கல். அனாவசியமாக அவளுக்கு நர்மதாவின் விரோதம்.
அதற்குள் நர்மதா மாதர் சங்கத்து தோழிகள் பலரிடம் சங்கதியை பரப்பிவிட்டிருந்தாள். அன்று பிற்பகல் மீட்டிங் ஹாலில் கும்பலாக கூடி பேசிக் கொண்டிருந்தனர். ஒரு சில கும்பலில் சந்திராவின் பெயர் அடிபட்டது. அவர்கள் பேசியது பட்டும் படாமலும் காதில் விழுந்தது. சந்திராவுக்கு ரொம்ப ஆணவம். பெண்ணை பெத்து வச்சுட்டு இப்படி திமிரா பேசக்கூடாது. பணம் இருக்கு, தம் பெண்ணுக்கு ஒரு சுயம்வரம் கூட வைக்க முடியும்னு கர்வம். பணம் இருந்துட்டா போதுமா? இப்படி வருகிற பெரிய வீட்டு வரன்களை ஒதுக்கினா பின்னால இவ வீட்டை பலர் ஒதுக்க தொடங்கிடுவாங்க. தேவையா இவளுக்கு? எனக்கு என்னமோ விஷயம் வேறையா மனசுல படுறது. வீணாவுக்கு காதல் கீதல்னு ஏதாவது இருக்குமோ என்னவோ, அதனால ஜாதகத்து மேல சாக்க போட்டுட்டா. இல்லாட்டி பெரிய இடத்து வீட்டு வரன வேண்டான்றதுக்கு பைத்தியமா? ஆத்திரத்தில் நெஞ்சு படபடக்க, உடல் வியர்க்க ஒரு ஓரமாக அமர்ந்தாள் சந்திரா. அந்த காலத்தில் மல்லித்தோட்டத்தில் கோமதி வித்யாலயத்தில் வேலை பார்த்த போது இப்படித்தான் மற்ற ஆசிரியர்கள் அவளை பற்றி வம்பு பேசினர். அவள் பதைத்து போனாள். இப்பொழுது அவளது மகளை பற்றி மாதர் சங்கத்து பெண்கள் வம்பிழுக்கிறார்கள். ஆதாரமின்றி ஏற்படும் படாப்பழிகளை எல்லாம் ஏற்க வேண்டும் என்பது சிலரது ஜாதக விசேஷம் போலும் எண்ணி குமைந்தாள். அவளுக்கு அன்றைய கூட்டம் ரசிக்கவே இல்லை. பெருத்த தலைவலியுடன் வீடு வந்து சேர்ந்தாள். சில நாட்களுக்கு பின்னர் ஒரு காலை வேளையில் வீட்டு வாசல் அழைப்பு மணி அழுத்தமாக ஒலிப்பதை கேட்டு ஓடிச் சென்று கதவை திறந்தாள். அவளது சித்தி பார்வதி ஒரு கையில் சின்ன பெட்டியுடன் இன்னொரு கையில் துணி பையுமாக வியர்க்க விறுவிறுக்க பெருமூச்சுடன் நின்று கொண்டிருந்தாள். பிறந்த வீட்டுக்கு சந்திரா ரொம்பவே உதவி செய்திருந்தாள். சித்தியின் பெண் கலாவுக்கு கல்யாணம் செய்து வைத்து, தம்பி வேணுகோபாலுக்கு வேறு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து கொடுத்து, நகரத்தில் வீட்டை வாடகைக்கு எடுத்து கொடுத்து அவர்களுக்கு வசதி செய்து தந்திருந்தாள். வேணுவுக்கு கல்யாணமானதும் தனி குடித்தனத்தை தேடிக்கொண்டு புறப்பட்டு விட்டான். வேலை உயர்வும் சம்பள ஏற்றமும் கிடைத்தவுடன் அவன் பெற்றவர்களை திரும்பி பார்க்கவில்லை. கடைசி காலத்தில் அப்பாவும் அம்மாவும் சந்திராவுக்கு சுமையாகி போனார்கள். ஜெகநாதன் அவள் தன் வீட்டிற்கு செய்த உதவிகளை தடுக்கவில்லை. ஆனால் தங்களுடன் வைத்துக்கொள்ள விரும்பவில்லை. எப்பொழுதாவது வந்து சில நாள் தங்கியதை மறுக்கவில்லை. இந்த சலுகையை எடுத்துக்கொண்டு சித்தி பார்வதி நினைத்த பொழுது அவர்களுடன் வந்து விடுவது வழக்கம். அதுவும் கணவன் இறந்து தன்னந்தனியாக ஒரு அறை குடியிருப்பில் அவள் வாழ்க்கை சலித்து விட்டிருந்தது. மூத்த பெண் வாழாமல் வாழ்கிறாள். தன்னை கூட வைத்து கொண்டால் என்ன குறைந்து போய்விடுவாளா? உள்ளோர பொறுமை கொண்டிருந்தால். பார்வதிக்கு அனுசரணையாக பேசவே தெரியாது. அந்த காலத்து மனுஷியாக தான் உண்டு தன் ஜபம் உண்டு என்று ஒரு பக்கம் ஒதுங்கி இருக்க மாட்டாள். இந்த காலத்து பாட்டியாக நாசுக்காகவும் நடந்து கொள்ள மாட்டாள். தோட்டக்காரனிலிருந்து சமையல்காரி வரை ஒரு மூச்சு சண்டை போட்டு பேத்தியுடன் மனத்தாங்கல் பட்டுக்கொண்டு குட்டையை குழப்பிவிட்டுத்தான் கிளம்புவாள். இப்போது சித்தி எதற்காக வந்தாள்? வெறுப்பை அடக்கி கொண்டு வாங்க சித்தி என்று அவளது கையில் இருந்து துணிப்பையை வாங்கி கொண்டாள். இந்த பஸ்ஸுக்கு நின்று கால் ஓஞ்சி போச்சு என்றபடி சித்தி மடமடவென்று செருப்பு காலுடன் உள்ளே நுழைந்து விட்டாள். செருப்பில் அப்பிக்கொண்டு வந்த தெருப்புழுதி அத்தனையும் முன்னரையின் ரத்தன கம்பளத்தில் உதிர்த்துவிட்டு சோஃபா ஒன்றில் உட்கார்ந்து கொண்டாள். தனியாகிவிட்டாள். பாவம். நாள் கிழமைகளின் போது ஒதுக்கக்கூடாது என்று அனுதாபப்பட்டு சந்திரா அவ்வப்போது நல்ல புடவைகளை வாங்கித்தான் தந்தாள். ஆனால் சித்தி அவைகளை தன் மகளுக்கு அனுப்பிவிட்டு எப்பொழுதும் போல ஒரு பழைய நூல் புடவையை உடுத்தி கொண்டு வந்திருந்தாள். என் மூத்த மகள் வாழாது வாழ்கிறாள். என்ன, நான் பெற்றவ இல்ல, ஆனாலும் வளர்த்தவள் என்று கூட நினைக்காம இப்படி தரித்திரப்பட என்ன தன்னந்தனியா விடணுமா என விளம்பரப்படுத்துவது போல கழுத்தோரம் பிசிறிவிட்ட ரவிக்கையும் ஓரம் நைந்த புடவையுமாக புறப்பட்டிருந்தால், இந்த வேலையில் கொஞ்சம் வெந்நீர் கிடைக்குமா? ஒரு வாளி எடுத்து வை. பஸ்ஸில் எல்லார் மேலேயும் இடிச்சுண்டு வந்த தலையில ஒரு செம்பு ஜலம் விட்டுண்டா தான் பாந்தமா இருக்கும் உத்தரவிட்டாள் சித்தி. மண்டையை குடைந்த பல கவலைகளை ஓரமாக்கிவிட்டு சந்திரா வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தாளிக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டியதாகிவிட்டது. சாப்பாட்டுக்கு பின் தான் கொண்டு வந்த பையிலிருந்து 4 கொய்யா பழங்களை மேஜை மேல் வைத்தாள் பார்வதி. குழந்தை எங்க? காலேஜுக்கு போயிருக்காளா? மாப்பிள்ள சாயங்காலம் தான் வருவாராக்கும். அவருக்கு பிடிக்குமேனு கொய்யா பழம் வாங்கிட்டு வந்த, எடுத்து உள்ளவை என்றபடி சந்திராவின் எதிரில் உட்கார்ந்து கொண்டால். சுற்றுமுற்றும் கண்களை ஓட்டினாள் சித்தி பார்வதி. ஆமா, போன தடவை நான் வந்திருந்தப்போ இந்த ஜன்னலுக்கு பச்சை திரை போட்டிருந்தேன், இப்ப மாத்திட்ட போல இருக்க. ஆமா, சுவருக்கு வர்ணம் பூசினோம், அதுக்கு தகுந்தாப்புல கர்ட்டன்களை மாத்தினோம். இப்படி பணத்தை ஏன் தான் கரியாக்கணுமோ? சித்தி முகத்தை குலுக்கினாள்.
அவள் என்ன சொல்ல போகிறாள் என்பது சந்திராவுக்கு தெரியும். ஒண்டு கொடுத்தனத்துல நான் தவிக்கிறேன். இங்க ஜன்னலுக்கு அலங்காரம் பண்ண ஆயிரமா செலவழிக்கிற. வளர்த்த தாயின்னு பருவு காட்டி கூட வச்சு காப்பாத்துனா குறைஞ்சா போயிடுவ. மனம் பலவாறு சஞ்சலப்பட்டு கொண்டிருந்த சமயமா சித்தி வந்து தொலைக்கணும் என்று உள்ளூர் கோபத்தில் பொங்கினாள். கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ சித்தி, உபச்சாரமாக சொன்னாள். சாப்பிட்டதும் படுத்தா எனக்கு ஜீரணமாகாது. உன்கிட்ட சில சங்கதி பேசணும். அதுக்காகவே புறப்பட்டு வந்திருக்கேன். அந்த காலத்துல முன்கோபக்காரன் உன் அப்பாவோட நான் ரொம்ப பாடுபட்டேன். அவர் போனதும் இப்ப தனியா பரதேசி போல கேட்பார் இல்லாம வாழ்ந்து அழுத்து போச்சு. உன்கிட்ட கொஞ்ச நாள், வேணுகிட்ட கொஞ்ச நாள், கமலா கிட்ட கொஞ்ச நாள்னு இருந்துட்டு போகணுங்கிற உத்தேசத்தோட வந்திருக்கேன். உனக்கு ஆட்சேபனை இல்லையே? இத்தனை பெரிய பங்களாவில் எங்கேயாவது ஒரு பக்கம் நான் சுருட்டி கொண்டே இருக்கேன். உனக்கு இடைஞ்சலே இருக்காது. படப்படவென்று பொரிந்தாள் பார்வதி. அவள் எத்தனை பெரிய இடைஞ்சல் என்று முந்தைய அனுபவங்கள் விலக்கி இருந்தன. சந்திராவுக்கு பேச முடியவில்லை. வாயிற்படி தாண்டி உள்ளே வந்து விட்டவள் வயதானவள் சித்தி என்ற உறவு சில நாட்கள் இருந்து தொலையட்டும் என்று பற்களை கடித்து கொண்டாள். சந்திரா, நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? பெண்ணை பார்க்க பத்மநாபம் வீட்டிலேருந்து வந்தாலாம். நீ பிடி கொடுத்து பேசலையாமே? சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டது. விஷயம் சித்தி வரை பரவி விட்டதா? பெரிய இடத்த விடலாமா? இடம் பெருசா இருந்தா என்ன, சின்னதா இருந்தா என்ன? வீணாவுக்கு பிடிக்கல. காரமாக சொல்லிவிட்டு எழுந்து உள்ளே மறைந்து விட்டாள். காலேஜிலிருந்து வந்ததும் பின்கட்டு ஊஞ்சலில் இருந்த பார்வதியை பார்த்து விட்டாள் வீணா. இப்போ இந்த கிழம் இங்க டேரா போட வந்துட்டுதா? பேசாம இரு. பெரியவாளை அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன இருந்தாலும் பாட்டி இல்லையா? உதட்டை சுழித்தாள் வீணா. ஐ டோன்ட் லைக் ஹர் என்றபடி அம்மா கலக்கி தந்த பாதாம் பாலை உறிஞ்சி குடிக்க தொடங்கினாள். பின்னால் வந்து நின்ற பார்வதி தொண்டையை செருமினாள். ஆச்சாரம் கொஞ்சம் கூட தெரியாம வளர்த்திருக்க பொண்ண இப்படி எச்சில் பண்ணியா சாப்பிடணும்? சகிக்கல என்று முணுமுணுத்தாள். அத்துடன் நிற்கவில்லை. ஏண்டி வீணா, பத்மநாபம் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னுட்டியாமே, அவனுக்கு என்ன குறைச்சல்? கண்கள் அனலாக பாட்டியை முறைத்தாள் பேத்தி. இப்படி பார்த்தா நான் பயந்துடுவேனா? உங்க அம்மாவுடைய பெண் தான்னு நீ நிரூபிச்சிட்ட. அந்த காலத்துல உங்க அம்மா இப்படித்தான் ஜெகநாதன் பெண் பார்த்துட்டு போனதும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சண்டித்தனம் பண்ணினா. நான் விட்டேனா? ஒரே பிடிவாதமா இருந்து அவனை கல்யாணம் பண்ணி வச்சேன். அதனால இப்போ சுகப்படுறா. இந்த வாழ்க்கையெல்லாம் யாரால வந்தது தெரியுமா? இந்த பார்வதியால. புரிஞ்சுக்கோ. எங்க அம்மா அடிமையா சொன்னதை கேட்டுட்டு இருந்திருக்கலாம். ஆனா பாட்டி, நான் இந்த காலத்து பெண், யாருக்கும் அடிமை இல்லை. யாரும் என்னை வற்புறுத்த முடியாது. நீங்க என் விஷயத்துல தலையிடாம இருங்கோ, அது போரும். குட்டி புலியாக சீறிவிட்டு மாடிக்கு விரைந்தால். குறுக்கும் நெடுக்குமாக மாடி ஹாலில் உலாவினாள் கோபத்துடன். மெல்ல அங்கே வந்த சந்திராவை பார்த்ததும் பெண் குபீரென்று சிரித்தாள். இப்ப என்ன வந்துட்டது? கீழே பாட்டி கிட்ட கோச்சு கொண்ட, இங்க அம்மாவை பார்த்து சிரிக்கிற. பாட்டி மேல கோவம்தான் வந்தது. அதே சமயம் அவ சொன்ன கதை சுவாரஸ்யமா இருந்தது. ஆமா அம்மா, அது உண்மையா? உங்களுக்கு அப்பாவை ஆரம்பத்துல பிடிக்கலையா? பாட்டி என்னமோ உளர்கிறா. மாடிப்படியில் காலடி சத்தம் கேட்டு 2 பேரும் திரும்பினர். ஜெகநாதன் மேலே வந்து கொண்டிருந்தான். எல்லாத்தையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். உன் பாட்டி சொன்னதும் உண்மைதான். அம்மாவை நான் பெண் பார்க்க போனப்ப அவளுக்கு என்ன பிடிக்கல. கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டேன். பின்னால் 4 வட்டத்துல பிடிச்சு போச்சு. வேணும்னா உன் அம்மாவையே கேளு. வேடிக்கையாக உசுப்பி விட்டான் ஜெகநாத். முகம் சிவந்து போனாள் சந்திரா. போலியான கோபத்துடன் கணவனை வெறித்தாள். உங்க அப்பாவுக்கு வேலை இல்லை, உனக்கும் வேலை இல்லை. யாரையும் பாசிடு வழிய வேண்டாம் என்று அதட்டி விட்டு உள்ளே சென்றாள். அவள் நெஞ்சு படபடத்தது. கல்யாணத்தின் போது அவள் ஜெகநாதனை வெறுத்தாள்.